ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலவடம். இலவடம் எப்படி பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். நான் கொஞ்சமா தான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதனால என்ன பண்ணிருக்கேன், முதல்ல ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி அதை எடுத்து, எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட்டுருக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். மாவு பச்சரிசி எடுத்து போட்டுட்டு அதை நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். இப்ப காத்தால நல்லா ஊறிட்டு அதை வடிகட்டிட்டு அரைக்க போறேன். அதை நல்லா மிக்சியில போட்டு நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் நைஸா அரைச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு இது என்ன பண்ணணும், இன்னைக்கு காத்தால அரைச்சிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லா இருக்கலாம், நாளைக்கும் சாயந்தரம் ஃபுல்லா இருக்கலாம். ஒன்னு நாளைக்கு நைட்டு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காத்தால பண்ணலாம். நம்ம இதை அது வரைக்கும் கொஞ்சம் புளிக்கட்டும். இல்ல உங்களுக்கு இம்மீடியட்டா வேணும் பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு பண்ணிக்கலாம். சில பேர் இதுல ஜவ்வரிசி போடுவா, சில பேர் ஜவ்வரிசி போட மாட்டா. எப்படி போட்டாலும் நல்லா வரும். ஜவ்வரிசி போட்டா இன்னும் கொஞ்சம் விசிறி பெரியும். அரிசி மாவுல பண்ணாலும் அரிசியில பண்ணாலும் நல்லா விசிறி பெரியும். நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது மட்டும் இருக்கும். நம்ம வடா மாவு ரெடி ஆயிடுத்து. அதை 2 நாள் முன்னாடி அரைச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா காத்தால வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னைக்கு சாயந்தரம் பண்ண போறேன். இதுக்கு வாழை இலை இருந்தா நம்ம வாழை இலை பண்ணிடலாம், இல்ல வாதாம் இலை இருந்தா வாதாம் இலையிலையும் பண்ணலாம். ரெண்டுமே இல்லை நம்ம கிட்ட அப்படின்னா இந்த திக்கு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கணும். அப்பதான் தட்டுல விட்டா ஓடாம இருக்கும். அதுக்கு நம்ம ஒண்ணு எண்ணெய் எல்லாம் தடவ வேண்டாம். இந்த மாதிரி தட்டுல விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். 2 கையால எடுத்து நம்ம இப்படி பண்ணினாலே அது அப்படியே வந்துடும். நான் ஒத்த கையில காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு இந்த அளவுக்கு திக்கு இது பண்ணிட்டு இந்த ஓமம் மட்டும் போட்டிருக்கேன். ஓமமும் ஆல்ரெடி அதுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டோம். அதனால இதை எடுத்து நல்லா ஒரு விட்டுட்டு நல்லா அப்படி தடவணும். நல்லா அப்படி பண்ணி விடணுட்டா வந்துடும். இல்ல நீங்க 2 கையால இப்படி ஆலத்தை எடுக்கிற மாதிரி நம்ம இப்படி இப்படி பண்ணினோம்னாலும் அது வந்துடும். இதுக்கப்புறம் இப்போ 4 தட்டுல நான் குத்தி வச்சுருக்கேன். உங்களுக்கு சமமா இந்த மாதிரி தட்டா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் வச்சு எடுக்கிறதுக்கு. அதனால உங்களத பாத்துக்கோங்க. இதுக்கு நான் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன்னா, என்கிட்ட ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்கு. அந்த பேன் வச்சுட்டு அதுல நம்ம அரிசி ஜலிப்போம் இல்லையா, அந்த ஜல்லடையை போட்டு இருக்கேன். அப்படி இல்ல உங்ககிட்டனா ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம். நீங்க இட்லி தட்டு வச்சுட்டு அது மேல இந்த தட்டை வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். இது சுடாது, அதனால நான் அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதுல எடுத்து வச்சுட்டு இந்த தட்டை திருப்பி இது உள்ள வச்சுட்டு இதெல்லாம் மூடிடுங்க. இப்போ இது கொஞ்சம் விசிபிளா இருக்கிறதுனாலே நமக்கு இது ஆயிடுதா அப்படிங்கிறது தெரியும். கலர் மாறிண்டே வருது பாருங்க, வெந்துட்டே இருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. இது நல்லா வெந்த பிறகு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேபிள்ல அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கத்தியால எட்ஜில் கொஞ்சம் தண்ணி வச்சுன்னு சுரண்டினோம்னா வந்துடும். அப்புறம் ஒரு டேபிள்ல ஒரு துணியை போட்டு, வெள்ளை துணியை போட்டு காய வைக்கணும். பத்தேடா அதை ஜம்முன்னு வெந்துடுத்தோ. நான் இடுக்கியால எடுக்கிறேன். இதை அப்படியே இடுக்கியால எடுத்து நம்ம ஒண்ணு அப்படி வச்சுடலாம். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு வேகணும். அடுத்தது வச்சிருக்கேன். இந்த பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆயிண்டே வரும். அது நல்லா மூடி போட்டுறேன். இல்ல நம்ம யூஸ்வலா வடாம் பண்றதுக்கு ஒரு தட்டு இருக்கும், அந்த தட்டு வாங்கியும் பண்ணலாம். அது கொஞ்சம் சின்ன சின்னதா வரும். வாழை இலையில பண்ணினா ரொம்ப ஜோரா வரும். அது நம்ம வாழை இலையெல்லாம் முன்னாடியே வாங்கி ரெடியா வச்சுட்டு இருக்கணும். டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதுவும் நல்லா வெந்துட்டோ. இந்த மாதிரி ஒரு 10 தட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம எப்படியே எடுத்து அப்படியே வச்சுடலாம். பாருங்க 2 ஆயிடுத்து. இந்த மாதிரி ஜலம் நல்லா கொதிக்கணும். நம்ம ஸ்பூனாலையும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாவு விட்டுட்டு நம்ம அப்படியே இதை ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அதுவும் கரெக்டா வந்துடும். எப்படி நமக்கு சௌரியமோ அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃபேன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தியில கொஞ்சம் ஜலத்தை தொட்டு நம்ம அப்படி கீறிட்டு வரணும். அப்படி கீறின்னு வந்தோம்னா அழகா எடுக்க வரும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இது அப்படியே வந்துடும். நம்ம ஒரு துணியில போடணும். எல்லாமே இப்படி வந்துடும். ஈஸியா கத்தியால வச்சு எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்துட்டோம்னா வந்துடும். கொஞ்சம் ஒட்டாம பார்த்து நல்லா கரெக்டாக போடணும். அவ்வளோதான். அது நல்லா காஞ்ச பிறகு ஃபேன் காத்துலேயே காஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சுட்டா போகிறோம். அதுக்கப்புறம் வறுத்து காமிச்சு சாப்பிடலாம். அதை நான் அப்புறம் வறுத்து காஞ்ச பிறகு வறுத்து காமிக்கிறேன். இதில் பச்சை மிளகா போட்டும் பண்ணலாம், வெங்காயம் போட்டும் பண்ணலாம், நிறைய வெரைட்டி இருக்கு. நான் அப்பப்போ ஒன்று ஒன்றா பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் ஓமம் போட்டு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். புளிப்பு ஓமம், அவ்வளோதான்.